டு யாழிலா ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு April 4th என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம் அப்படிங்கிறத வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். இந்தியாவின் 3வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல். ஓகே, ஸோ அது ஒன்று. அடுத்து வந்து அரசின் கொள்கை முடிவில் நீதிமன்றத்தோட தீர்ப்பு என்ன அப்படிங்கிறது ரீசெண்டாக ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் நம்ம ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்க போறோம். அடுத்தது INS தாராகிரி அப்படிங்கிற ஒரு INS இந்தியன் நேவி ஷிப்பை வந்து இந்திய கடற்படையில வந்து புதுசாக சேர்த்திருக்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறது. குஜராத் பொது சிவில் சட்ட மசோதா, ஆக்சுவலா இது வந்து இப்போ வந்தது கிடையாது, விச் மீன்ஸ் இது அந்த சிவில் சட்ட மசோதா வந்து ஏற்கனவே பாஸ் ஆயிடுச்சு குஜராத்ல வந்து ஒரு 2 weeks பேக்ல. பட் இப்போ என்ன அப்படின்னா அதுக்கு சில எதிர்ப்புகள். பட் இன்னும் இந்த மசோதா வந்து ஆளுநரோட ஒப்புதலுக்காக பெண்டிங்ல இருக்கு. அதை பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் தேசிய கல்விக் கொள்கையின்படி மும்மொழி பாடத்திட்டம். ஓகே, மும்மொழி திட்டத்தை அமல்படுத்த போறாங்க. ஒரு சில அது என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் பார்க்குறோம். அங்கன்வாடியும் UGCயும், ஓகே, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், அதுல வந்து அங்கன்வாடி UGC சொல்லியிருக்கு ஒரு சில பல்கலைக்கழகங்கள் வந்து அங்கன்வாடியை தத்தெடுத்துக்கணும் அப்படிங்கிறது. அது என்ன, அதுக்கும் ஐசிடிஎஸ்னா இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ். ஓகே, மென்ஷன் பண்ணிருக்கல ICDS. அது என்ன, NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, இதுக்கும் இப்போ வந்திருக்க நியூஸுக்கும் என்ன தொடர்பு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் NCERTக்கு டீம்டு யூனிவர்சிட்டி நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து கொடுத்திருக்கிறாங்க. ஓகே, அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மியான்மரின் புதிய அதிபர் மின் ஆங் லைங் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ இந்த நியூஸஸை இப்போ நம்ம கவர் பண்ண போறோம். இது ரிலேட்டடா இருக்கிற கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம். இந்தியாவின் 3வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல். ஓகேவா, என்ன அப்படின்னா INS அரிதமான். அரிதமான் அப்படிங்கிறது இந்தியாவோட 3வது நீர்மூழ்கி கப்பல். ஓகே, அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் நமக்கு தெரியும். 3வது அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 இருக்குது. அது எப்போ இருந்துச்சு, என்ன நேம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஓகேவா, ஸோ INS அரிஹண்ட் 2016 இதான் இந்தியாவின் முதல் உள்நாட்டு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல். நோட் பண்ணிக்கோங்க, INS அரிஹண்ட். 2வது 2024 INS அரிஹண்டோட இயர் வந்து 2016. இது 2024 INS அரிகாட் அப்படிங்கிறது. ஓகே, இந்திய கடற்படை 2024 சேர்க்கப்பட்டிருக்கு. இப்போ 3வது அரிதமான் அப்படிங்கிற 2026. ஸோ முதல் உள்நாட்டு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு கேட்டா INS அரிகன் 2016 இணைக்கப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம ஜஸ்ட் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் மட்டும். இப்ப இருக்கிற அரிதமான் தேர்ட் ஒன் INS அரிதமான் அப்படிங்கிறது அதை பத்தி பார்ப்போம். ஸோ இது ஆந்திரா மாநிலத்துல இருக்கிற விசாகப்பட்டினம் கப்பல் கட்டும் மையத்துல ஷிப் பில்டிங் சென்டர் SBC உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிறது இதோட சிறப்பு. அடுத்தது என்ன அப்படின்னா அதை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் இது அப்படியே நீங்க ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இது நம்ம நோட்ஸ் இருக்கும். நோட்ஸ் வந்து டெலிகிராம் பேஜில் ஷேர் பண்ணியிருப்போம். ஓகேவா, ஸோ அந்த 2-3 லைன் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கிறத மட்டும் நான் அப்படியே ரீட் அவுட் பண்ணிடுறேன். ஸோ கப்பலின் பெயர் INS அரிதமான். SSBN இந்த அப்ரிவேஷன் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. சிப் சப்மர்சிபிள் பாலிஸ்டிக் நியூக்ளியர் சப்மரைன் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது. என்ன வகை இந்த கப்பல் அப்படின்னு கேட்டாங்கன்னா SSBN. எப்போ இணைச்சிருக்காங்க அப்படின்னா April 2026. ஓகே, அதுக்கப்புறம் என்ன வகைகள், இதுக்கு முன்னாடி இருந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் என்னங்கிறத பார்த்துட்டோம். கூடுதல் தகவல் அந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா வந்து அணுசக்தி முக்கோணம் நியூக்ளியர் ட்ரைட் அப்படிங்கிறது இதை பத்தி ஒரு ஷார்ட்ஸ்லயும் இந்த இதை சொல்றப்ப மென்ஷன் பண்ணியிருப்போம். என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆக்சுவலா இந்தியாவோட திறமை என்ன இருக்கு, இந்தியாவோட திறமைன்னு சொல்றத திறன் எப்படிலாம் வந்து அணுசக்தி நியூக்ளியரை வந்து ஹேண்டில் பண்றதுக்கான திறமை இந்தியா கிட்ட இருக்கு அப்படிங்கிறது. ஸோ நிலம் நீர் ஆகாயம், நிலம் நீர் ஆகாயம் இந்த 3லையுமே வந்து நம்ம ஹேண்டில் பண்ற லெவலுக்கு நம்ம கிட்ட எல்லாமே வந்துருச்சு. ஸோ நிலத்துல வச்சு அடிப்போம், நீர்ல வச்சு அடிப்போம், ஆகாயத்துல வச்சு அடிப்போம் அப்படிங்கிறது. பட் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி அப்படிங்கிறது இந்தியாவோட அணுசக்தி கொள்கை. எப்பவுமே நம்ம அதை பண்ண மாட்டோம். பட் நீ வந்து அடிச்சிட்டன்னா திரும்ப நாங்க செகண்ட் இது யூஸ் பண்றதுக்கு விட மாட்டோம் அப்படிங்கிறது வந்து இந்தியாவோட கொள்கை. அதையுமே தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்தது உள்நாட்டு தயாரிப்பு ஆத்ம நிர்பர் பாரத் அப்படிங்கிற ஒரு திட்டம், தற்சார்பு இந்தியா. ஓகேவா, இந்த ஒரு இதுக்கு தான் நிறைய இந்தியாலேயே இண்டிஜினியஸா பில்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல நிறைய விஷயங்கள் இப்போ இந்தியாலே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கப்பல் INS அரிதமான் அப்படிங்கிற இந்தியாவோட 3வது அணுசக்தி இந்த இது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலுமே வந்து உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது. ஆத்ம நிர்பர் பாரத் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அணுசக்தி முக்கோணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நம்ம சொன்னது அரசின் கொள்கை முடிவு
தொடர்பாக நீதிமன்ற தீர்ப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேஸ் அப்படிங்கிறத மட்டும் ஜஸ்ட் ஒரு லைன்ல பார்த்துருவோம். அடுத்தது அதுக்கு பத்தி கவர்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அது தொடர்புடைய சட்டங்களையும் ஸ்கீமையும் மட்டும் நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ நம்ம இங்க பார்க்க போறது என்ன ஸ்கீம் அப்படின்னு சொன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திட்டம். இந்த ஒரு திட்டத்தை பத்தி ஸோ இது ரிலேட்டடா கோர்ட்ல ஒரு கேஸ். ஓகே, ஸோ என்ன அப்படின்னு சொன்னா இங்க இருக்கும் பாருங்க பின்னணி வழக்கு பின்னணி என்ன அப்படின்னா 2019 திருமண உதவி கோரி விண்ணப்பித்த ஒருவருக்கு தனி நீதிபதி உதவி வழங்க உத்தரவிட அதை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்தது. ஓகேவா? சோ இந்த ஒரு கேஸ்ல வந்த ஜட்ஜ்மெண்ட் தான் இது. கொள்கை முடிவு, அரசாங்கத்தோட கொள்கை முடிவு, அதில் நாங்க தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு. சோ என்ன பேக்ரவுண்ட், எதுக்காக திருமண உதவி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மூவலூர் ராமவிரதம் அம்மையார் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம்ல இதுக்கு முன்னாடி தாலிக்கு தங்கம் 8 கிராம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா? சோ இப்போ அதை ஸ்டாப் பண்ணிட்டு, நல்ல முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, இதை ஸ்டாப் பண்ணிட்டு தான் புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகே, சோ புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது இதை ஸ்டாப் பண்ணிட்டு கொண்டு வந்திருக்கிற திட்டம். ஏற்கனவே தாலிக்கு தங்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தது. ஓகேவா? சோ அதை பத்தி சின்ன டீடைல். இப்ப என்ன அப்படின்னா அரசாங்க ஜட்ஜ்மெண்ட் சொல்லிருச்சு, இது அரசாங்கத்தோட கொள்கை முடிவு, இதுல நாங்க தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இங்க ஒரு பாயிண்ட், அதிகார பகிர்வு. சோ பார்லிமெண்ட்டுக்கு என்ன அதிகாரம், ஜுடிஷியரிக்கு என்ன அதிகாரம், அதாவது 3 ஆர்ம் சொல்லுவோம்ல, லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி. ஓகேவா? சோ 3க்கு என்ன அதிகாரம் அப்படிங்கிறது தனித்தனியா மென்ஷன் ஆயிருக்கும். சோ ஒருத்தரோட அதிகாரத்தில் இன்னொருத்தர் தலையிட முடியாது அப்படிங்கிறது தான் இங்க அரசு அதிகார பகிர்வு, செப்பரேஷன் ஆஃப் பவர். சோ அந்த வகையில பார்த்தா இது அரசாங்கத்தோட கொள்கை முடிவு, அதுல நாங்க தலையிட முடியாது அப்படிங்கறத ரொம்ப திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. சோ அந்த மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் திட்டத்தை பத்தி மட்டும் நம்ம இந்த இடத்துல பாத்துறோம், ஏன்னா பேக்ரவுண்ட் அதுதான். சோ அதனால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இது எப்போ 8 கிராம் தங்கம் ரொக்க உதவி, இது இப்போ பழைய திட்டத்துல இருந்துச்சு. ஓகேவா? சோ என்ன அப்படின்னா அதோட ஹிஸ்டரியை பார்த்தோம்னா 1989 ஃபர்ஸ்ட் டைம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது கலைஞர், முன்னாள் முதல்வர் கலைஞர் 1989. பட் அப்போ தங்கம்லாம் கிடையாது, ஒரு 5000 10,000 அந்த மாதிரி ஒவ்வொரு பீரியட்ல சேஞ்ச் ஆச்சு, அமௌண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கு. இதை தங்கமா கொண்டு வந்தது ஜெயலலிதா, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா 2011 4 கிராம் தங்கம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2016 8 கிராம் தங்கம். ஓகேவா? சோ பட் இது அபிஷியலா 2022 இருந்து ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம் அப்படிங்கிறது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படின்னு மாறிடுச்சு, புதுமை பெண் திட்டம். அது தொடங்கப்பட்ட நாள் நோட் பண்ணிக்கோங்க, செப்டம்பர் 5, 2022 இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? சோ எங்க தொடங்கப்படுதுன்னா சென்னையில தொடங்கி வைத்தவர்கள் யார் அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். ஓகேவா? சோ இப்ப நிறைய இதுல டேட் கேட்கறாங்க எப்போ தொடங்கப்பட்டதுங்கிறது. சோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க, செப்டம்பர் 2, 2022 அப்படிங்கிறது தொடங்கப்பட்ட இடமும் ஒரு சில இதுல. சோ இந்த டீடைல்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இது போகுது. என்ன கொள்கை முடிவு, கவர்மெண்ட் வாதம் என்ன அப்படின்னு சொன்னா பெண்களின் உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிக்க அவர்களுக்கு அதிக அங்கீகாரம் வழங்கவும் இந்த திட்டம் மாற்றப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லி இருக்கிறாங்க. ஓகேவா? சோ அந்த காரணமும் தெரிஞ்சுக்கோங்க. சோ மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம் தான் இப்போ இந்த மாதிரி புதுமை பெண் திட்டமா மாறி நிக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு பாயிண்ட். ஓகேவா? சோ இது எதுக்காக அப்படின்னா சமூக நீதி அப்படின்ட்டு, திருமண உதவியை விட கல்விக்கான உதவி பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் என்ற அரசின் கொள்கை முடிவு. இந்த கொள்கை முடிவுல தான் நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஓகேவா? சோ அடுத்த நியூஸ் என்ன அப்படிங்கிறது ஐஎன்எஸ் தாராகிரி அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். சோ இது என்ன டெக்னாலஜி, ஐஎன்எஸ் தாராகிரி இது ஏப்ரல் 3 ஆந்திரமான விசாகப்பட்டினத்தில் கடற்படை தளத்தில் அதிகாரப்பூர்வமாக இந்திய கடற்படை இணைக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? சோ என்ன டெக்னாலஜி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்டெல்த் டெக்னாலஜி. ஓகேவா? மென்ஷன் ஆயிருக்கு பாருங்க, ஸ்டெல்த் பிரிகேட் அப்படிங்கிறது. சோ என்ன இந்த டெக்னாலஜி என்ன அப்படின்னு சொன்னா இங்க ஒரு மேட்டர் இங்க மென்ஷன் பண்ணிருக்கு பாருங்க, எதிரிகளின் ரேடார்களில் எளிதில் சிக்காமல் மறைந்து செல்லும் ஸ்டெல்த் அம்சம் கொண்டது. இதுல அந்த ஸ்டெல்த் அம்சம் இந்த டெக்னாலஜில பில்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ப்ராஜெக்ட் 17A நீல்கிரி கிளாஸ் பிரிகேட் அப்படி 17A ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஒரு திட்டத்துக்கு கீழே தான் இதை பில்ட் பண்ணிருக்காங்க. இதுவே உள்நாட்டு தயாரிக்கப்படுது, இண்டிஜினியஸ் பில்ட், தற்சார்பு இந்தியா அதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். தற்சார்பு இந்தியா எல்லாமே நமக்கு தேவையானது. சோ ஏற்கனவே ஒன்று பார்த்திருந்தோம் ஐஎன்எஸ் அரிதமான் அப்படிங்கிறது. சோ அந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலுமே இது இந்தியாவில பில்ட் பண்ணதுதான். அகெயின் இப்போ ஐஎன்எஸ் தாராகிரியுமே
இங்க தான் பில்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். இண்டிஜினியஸ் தற்சார்பு இந்தியா ஆத்ம பாரத் ஆத்ம நிர்பர் பாரத் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கீழே. ஓகேவா? ஸோ இதை மென்ஷன் பண்ணியிருப்போம் பாருங்க 17A. ஸோ இதை பார்க்கணும்னா நீங்க INS தாராகிரி 17Aல பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெல்த் தொழில்நுட்பம் இந்த ரெண்டும் பார்த்தா போதும். இது ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன். நீலகிரி வகுப்பு அப்படிங்கிறது இதுல ஏற்கனவே வந்து 4 கப்பல் பில்ட் பண்ணியிருக்காங்க. நீலகிரி, ஹிமகிரி, உதயகிரி, துணகிரி அப்படிங்கிறது. இப்போ 5வது கப்பல் தாராகிரி அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன், ரொம்ப அதிகமா கிடையாது. அடுத்தது என்ன அப்படின்னா குஜராத் பொது சிவில் சட்ட மசோதா. இது ஏற்கனவே வந்து பாஸ் ஆயிருச்சு அவங்க குஜராத்ல வந்து சட்டமன்றத்துல. இப்போ ஆளுநரோட அப்ரூவலுக்காக பெண்டிங் இருக்கு. பட் இப்போ இதுக்கு எதுனா ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு, ஒரு பர்டிகுலர் அமைப்பு. ஓகே, இந்திய முஸ்லீம் தனிநபர் சட்ட வாரியம் வந்து எதிர்ப்பு சொல்லியிருக்கு. பட் இங்க யார் எதிர்ப்பு சொன்னாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு மேட்டர் கிடையாது. குஜராத் என்ன சட்டம் அப்படிங்கறத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? அதோட முக்கிய அம்சம் இது அனைத்து மதத்தினருக்கும் திருமணம், விவாகரத்து தொடர்பான விதிகள் ஒரே மாதிரியாக இருக்கும். முஸ்லீம், ஹிந்து, கிறிஸ்டின் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. எல்லா மதத்தினருக்கும் ஒரே இதுதான் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ பொது சிவில் சட்ட மசோதா. இதுல என்ன அப்படின்னா லிவிங் உறவு, மேரேஜே பண்ணிக்கலனாலும் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற அப்படின்னாலும் கண்டிப்பா என்ன பண்ணணும், கட்டாயமா பதிவு பண்ணணும். இல்லைன்னா 7 years ஜெயிலு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. பாலிகாமி, பலதார மனம் வந்து சட்டவிரோதம் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி இருந்த இதெல்லாம் கிடையாது. கேஸ்ட் பேஸ், சரி ரிலீஜன் பேஸ்ல அந்த ரிலீஜன்ல இது தப்பு கிடையாது, இந்த ரிலீஜன் தப்பு கிடையாதுங்க மாதிரிலாம் இருந்துச்சு. பட் இனிமே பலதார மனம்னாலே தப்பு, அவ்வளவுதான் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. குஜராத் இப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா இந்தியாவில் அப்படின்னா கிடையாது. இது வந்து செகண்ட். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி உத்தரகாண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க பாருங்க. உத்தரகாண்ட் தான் ஃபர்ஸ்ட் மாநிலம் இந்தியாவில். இதையும் நோட் பண்ணு. இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அது என்ன அப்படிங்கிறத சொல்றேன். சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவில், ஓகேவா, சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து உத்தரகாண்ட். அதுல தான் வந்து UCC மசோதா யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து நிறைவேற்றிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது வரப்போ நம்ம அடிஷனலா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அரசியலமைப்பு சட்டம் சட்டப்பிரிவு ஆர்டிகல் 44. ஓகேவா? இதுலதான் வந்து எல்லாருக்குமே ஒரே அரசு நிறுவனம் டிபிஎஸ்பி. ஓகேவா? இது டிபிஎஸ்பி கீழே வர்றது. இது கம்பல்சரி கிடையாது அப்படிங்கிறது தெரியும். நீதிமன்றத்தால இதை நடைமுறைப்படுத்துறது வந்து சாத்தியம் கிடையாது. கரெக்டா? சோ இட்ஸ் நான் ஜுடிஷியபிள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ அரசுக்கு ஒரு நெறிமுறை, அந்த நெறிமுறையில சொல்லியிருக்கிறதா குடிமக்களுக்கு ஒரு பொதுவான சிவில் சட்டம் உருவாக்க முயல வேண்டும். சோ ஆர்டிகல் 44 அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உத்தரகாண்ட் அப்படிங்கிறது சுதந்திரத்திற்கு பின்பு இந்தியாவில் வந்து UCC மசோதா நிறைவேற்றப்பட்டது எங்க அப்படின்னா இது கோவாலையும் இருக்கு. போர்ச்சுகீசிய சிவில் சட்டம் 1867 இருந்து நடைமுறையில இருக்கு. ஓகேவா? சோ சுதந்திரத்திற்கு பிறகுதான் உத்தரகாண்ட். பட் இன்னும் கோவால வந்து போர்ச்சுகீசிய சிவில் சட்டம் 1867 இருந்து நடைமுறையில் இருக்கிறது. சோ இங்க ஒரு ஆர்டிகல் மென்ஷன் பண்ணியிருப்போம். வேறவர் பாசிபிள் நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் அடிஷனல் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பர்டிகுலர் மசோதா ஆளுநர் கிட்ட பெண்டிங் இருக்கு. ஸோ ஆளுநர் ஒரு சட்டம் சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணிட்டாலும் ஒரு பில்ல அதை வந்து ஆளுநரோட ஒப்புதல் வாங்கணும் அப்படிங்கிறது அவசியம். கரெக்டா? ஸோ ஆளுநர் நிறுத்தி வைக்கலாம், இல்ல குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம், இல்ல ஒப்புதல் வழங்கலாம். ஸோ இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஆர்டிகல் 200. ஓகேவா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க. இதோட நம்ம அடுத்த டாபிக் மூவ் ஆகலாம். ஸோ தேசிய கல்விக் கொள்கையின்படி நியூஸ் பார்த்ததும் ஓகே 6th இருந்து மும்மொழி பாடத்திட்டம் CBSE வரப்போகுது அப்படின்னு சிம்பிளா மூவ் ஆன் பண்ண, அவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன் விடக்கூடாது. why they are doing it? இப்போ எதுக்கு இதை பண்றாங்க அப்படின்னா ஏற்கனவே NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 அப்படிங்கிற ஒரு அம்சம் இந்தியால முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. ஓகேவா? அதுல வந்து மும்மொழி திட்டத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க. அதோட அந்த NEP 2020யோட ஒவ்வொரு ப்ரொவிஷனா கொஞ்சம் கொஞ்சமா வந்து எங்கெங்க பாசிபிள் இருக்கோ இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. அதுல ஒரு ஸ்டெப் தான் வந்து இந்த 6ஆம் வகுப்பு முதல் மும்மொழி பாடத்திட்டம். ஏன்னா அதுல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தது மும்மொழி கல்வி வேணும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டில் நம்ம ஃபாலோ பண்றது 2 language சிஸ்டம். எஸ், பட் ஸ்டில் வந்து இது கவர்மெண்டோட NEP-ல வர பாயிண்ட். ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ இப்படியே மூவ் ஆன் பண்ண வேண்டாம். ஓகேவா? இது அந்த நியூஸ். பட் நமக்கு இந்த நியூஸ் ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது. மும்மொழி கொள்கை இருக்கு அப்படிங்கிறது. ஸோ எதோட பரிந்துரை NCF நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க். ஓகேவா? ஸோ அதோட பேஸ் பண்ணி தான், அதோட பரிந்துரையின் அடிப்படையில் தான் இப்போ மாற்றம் பெற்றிருக்கு. ஓகேவா? NEP அப்படிங்கறத சொல்லியிருந்தேன் 2020. ஸோ 20க்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஒரு 3 நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இருக்கு நம்ம கிட்ட. 1968 ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்கிறது, அடுத்து 1986, அதுக்கப்புறம்
2020 இப்ப நான் சொன்னது. ஓகேவா? சோ இந்த 3 பாலிசி பத்தி ஜஸ்ட் அந்த இயர் யார் அப்ப பிரதமரா இருந்தா இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக். ஓகேவா? சோ முதல் கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1 அப்படின்னா 1968 இந்திரா காந்தி இருந்தப்போ எந்த கமிஷன் பேஸ் பண்ணினா கோத்தாரி கமிஷன் பரிந்துரையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுலயே மும்மொழி கொள்கை மற்றும் 14 வயது வரை கட்டாய கல்வி. ஓகேவா? சோ இது பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஸ்டாட்டிக் கண்டென்ட் மாதிரி தான். இரண்டாம் கல்விக் கொள்கை செகண்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1986 ராஜீவ் காந்தி. ஓகேவா? இதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கல்வி வாய்ப்புகள் சமத்துவத்தை ஈக்குவாலிட்டியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது குறிப்பாக பெண்கள் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முன்னுரிமை அளித்தது. ஓகேவா? இதுல ஒரு திருத்தம் பண்ணாங்க 1992ல. 1986 கல்விக் கொள்கை மறு ஆய்வு செய்த ஆச்சாரியா ராமமூர்த்தி குழு பரிந்துரையின் பேரில் POA உருவாக்கப்பட்டது. ஓகேவா? இதுல என்ன தொடக்க கல்வியை உலகளாவிய ரீதியில் கொண்டு செல்வது. அப்போது அரசுக்கு வழிகாட்டு DPSPல வந்து 45ல வந்து தொடக்க கல்வியை பத்தி பேசியிருப்பாங்க. சோ அந்த ஒரு பாயிண்டையும் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? சோ 1986 அந்த இது செகண்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. பட் அதை வந்து ரிவ்யூ பண்றதுக்கு ஒரு கமிட்டி ராமமூர்த்தி ஆச்சாரியா ராமமூர்த்தி அப்படிங்கிற ஒரு கமிட்டி. ஓகேவா? சோ அது தொடக்க கல்வியை பத்தி ரொம்ப பேசியிருக்கிறாங்க. ஸோ 45 ஆர்டிகல் அப்படிங்கிறதுமே அதை பேஸ் பண்ணி இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மூன்றாம் கல்விக் கொள்கை 2020 நரேந்திர மோடி பிரதமராக இருந்தப்போ 34 வருஷம் கிட்டத்தட்ட. ஓகேவா? எப்போ சொன்னோம் 86க்கு அப்புறம் 34 இயர்ஸ்க்கு அப்புறம் கொண்டு வந்திருக்கு. இது வந்து என்ன அப்படின்னா 10+2 இப்போ இருக்கிறது நம்ம 10+2 அப்படிங்கறத படிப்போம். அந்த ஒரு பேட்டர்னை மாத்தி 5+3+3+4 அப்படிங்கறத கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேவா? இது மேக்சிமம் அந்த ரொம்ப இம்பார்ட்டன்டான சேஞ்ச் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் கூடுதல் தகவல்ல பார்த்துக்கோங்க. அமைச்சகம் NEP 2020 பேஸ் பண்ணி தான் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் MHRDங்கிறத வந்து கல்வி அமைச்சகம் பெயரை மாத்துறாங்க. ஓகே, ஸோ இம்பார்ட்டன்டான கொஸ்டின். 2030க்குள்ள பள்ளி கல்வியில 100% சேர்க்கை கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அடைவது முக்கிய இலக்கு. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நாட்டின் மொத்த உற்பத்தியில் GDP 6% நிதியை கல்விக்காக ஒதுக்க இக்கொள்கை பரிந்துரைக்கிறது. ஓகே, ஸோ இதுல 2 அப்ரிவேஷன் மென்ஷன் பண்ணியிருப்பேன், அதையும் பார்த்துக்கோங்க. நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறதும் ஓகே. ஸோ NCF CBSE சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். ஓகேவா? ஸோ இதோட அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா அங்கன்வாடியும் UGCயும் ரொம்பவே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய நியூஸ். பார்த்துட்டு அங்கன்வாடியை தத்தெடுக்கிறதுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு UGC உத்தரவு. சுற்றி இருக்கிற ஒரு 5லேருந்து 6 அங்கன்வாடியை வந்து ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் தத்தெடுக்கணும். தத்தெடுக்கிறதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது 3லேருந்து 6 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு தரமான ஆரம்ப கல்வி மற்றும் பராமரிப்பு கிடைப்பதை உறுதி செய்தல். இப்போ அந்த அளவுக்கு பராமரிப்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு பாயிண்டையும் மென்ஷன் பண்ணிட்டு இது இருக்கணும், அதாவது சரியான பராமரிப்பும் ஆரம்ப கல்வியும் கிடைக்கணும். இந்த இடத்துல இந்த ஆரம்ப கல்வி சரி, அதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்டையும் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஒன்று சொல்றேன். கல்லூரி மாணவர்களுடைய அனுபவ ரீதியான கற்றல் எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங்கை வந்து இது இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா யூனிவர்சிட்டி வந்து தத்தெடுக்கணும் அப்படின்னா அங்க இருக்கிற மாணவர்களை வச்சு இங்க இவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணணும் குழந்தைங்களுக்கு. அப்படிங்கிறப்போ எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் வெறும் புக்கை மட்டும் படிக்கிற விஷயங்களை தாண்டி இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங்கா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எஸ், ரொம்பவே வரவேற்கக்கூடிய விஷயம். இந்த இடத்துல நான் ஒன்று சொல்றேன்ல, ஆரம்ப கல்வி மற்றும் தரமான ஆரம்ப கல்வி. ஸோ ஏற்கனவே பேசியிருந்த NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020ல ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தது. ஃபண்டமெண்டலா வந்து நிறைய பேர் ஸ்ட்ராங் கிடையாது. குழந்தைங்க 8 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது எண்ணும் எழுத்தும் அப்படிம்பாங்க, ஃபண்டமெண்டல் லியூமரசி அண்ட் லிட்ரஸி, ஓகே, FLN அப்படின்னு சொல்றது, அந்த ஒரு இதுலயே லேக் ஆயிருக்காங்க. அப்படிங்கிறதுக்காக அதை பேஸ் பண்ணி கொண்டு வந்த ஒரு திட்டம். ஓகேவா? சோ 5லேருந்து 6 அங்கன்வாடி மையங்களை வந்து தத்தெடுக்கணும் ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களும். அந்த ஒரு நியூஸ் நம்ம ஸ்டாட்டிக் பாயிண்ட் பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறப்ப அந்த பாயிண்ட பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ இதுல அங்கன்வாடின்னு வந்துட்டாலே அங்கன்வாடி எதுக்கு கீழே இருக்கு அப்படிங்கிற ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன். ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம் ICDS, ஓகே, இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ். அது வந்து எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1975 அக்டோபர் 2. இந்த திட்டத்துக்கு கீழே தான் அங்கன்வாடி இருக்கு. சத்தான உணவு, தடுப்பூசி போடுதல், சுகாதார பரிசோதனை, முன் தொடக்க கல்வி, இது எல்லாமே அங்கன்வாடி மூலமா அங்கன்வாடியில கொடுக்கறாங்க. இது எது மூலமா அப்படின்னா ICDS மூலமா. ஓகேவா? சோ ஏற்கனவே அந்த NEP அப்படிங்கிறதையும் நம்ம பேசியிருந்தோம். FLN ஃபண்டமெண்டல் லியூமரசி அண்ட் லிட்ரஸி அப்படிங்கிறதே வந்து இங்க கிடையாது. அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு பாயிண்டையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. UGC தான் சொல்லி இருக்குது இந்த மாதிரி
ஒவ்வொரு பல்கலைக்கழகம் 5ல இருந்து 6 அங்கன்வாடி மையங்களை தத்தெடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ யூஜிசியோட எப்போ நிறுவனாங்க, தலைமையகம் எங்க இருக்கு, அதோட பணி என்ன? ஓகே, ஸோ தமிழ்நாட்டில் அங்கன்வாடி மையங்கள் எந்த ஒரு துறை மூலமா நிர்வகிக்கப்பட்டு வருகிறது? சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமை துறை மூலமா நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டுக்கு முன்னாடி, ஓகேவா, ஸோ லாஸ்ட் வந்து நம்ம மியான்மர் பத்தி பார்ப்போம். என்சிஆர்டிக்கு மத்திய கல்வி அமைச்சகம் நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து, டீம்டு யூனிவர்சிட்டி அந்தஸ்தை கொடுத்திருக்கிறாங்க. இதுல நம்ம பார்க்க வேண்டியது டினோவா அப்படிங்கிறது. டினோவா இந்த சிறப்பு பிரிவின் கீழே தான் கொடுத்திருக்காங்க. எந்த பிரிவின் கீழ்னா டினோவா அப்படிங்கிற சிறப்பு பிரிவின் கீழ். டினோவா என்பது புதிய மற்றும் வளர்ந்து வரும் தனித்துவமான துறைகளில் கல்வி மற்றும் ஆராய்ச்சியை மேற்கொள்ளும் நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் அந்தஸ்து. ஸோ டினோவா என்னன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு இதுல வந்து என்சிஆர்டிக்கு வந்து எதுக்கு கீழே இந்த அப்ரூவல் கொடுத்திருக்காங்க அப்படின்னாலும் அதையும் தெரிஞ்சுக்கோங்க, டினோவா அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ தேர்வு நோக்கில் கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா என்சிஆர்டியோட தோற்றம் பத்தி மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. 1961 செப்டம்பர் 1. இது தன்னை அட்டானமஸ் பாடி, தலைமையிடம் டெல்லி. பள்ளி கல்விக்கான கரிக்குலம். ஸோ சிபிஎஸ்சியில் ஃபாலோ பண்றது என்சிஆர்டி புக்ஸ் இதுதான். அதை வந்து ஃபைனல் பண்ணி கொடுக்குறாங்க. இங்க கீழே ஒரு 2 நிமிஷமா சாம்பிள் மாடல் கொஸ்டின்ஸ். எந்த ஆண்டு என்சிஆர்டி தொடங்கப்பட்டது அப்படின்னா 1961. சமீபத்தில் என்சிஆர்டிக்கு எந்த அந்தஸ்து வழங்கப்படுது? நிகர்நிலை பல்கலைக்கழகம். எந்த பிரிவின் கீழ் அப்படின்னா டினோவா. ஓகே, ஸோ தமிழ்நாட்டுக்கு மிக அருகில் என்சிஆர்டி நிறைய மண்டலமா பிரிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு அருகில்னா மைசூர். ஓகே, ஸோ லாஸ்ட் மியான்மர். இதுல நம்ம ரொம்ப லிமிட்டட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்கணும். நேம் பார்த்துக்கோங்க. இங்க நேம், அதுக்கப்புறம் மியான்மர் நாடாளுமன்றத்தோட பேரு பிடாங்ஷு ஹலுட்டாவ். ஓகே, ஹலுட்டாவ் அப்படிங்கிறது. ஸோ இதுல ஆங் சாங் சூகி அப்படிங்கிறவங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கினவங்க. அங்க மியான்மர்ல சிறையில இப்ப இருக்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்களோட ஆட்சி தான் இருந்துச்சு. அது ராணுவ புரட்சி மூலமா கைப்பற்றப்பட்டு இவங்களை வந்து சிறையில அடைச்சிட்டு இப்போ அந்த ராணுவ தலைவர் தான் புது அதிபரா மாறி இருக்கிறாங்க வித் மெஜாரிட்டி, நாடாளுமன்ற மெஜாரிட்டி மூலமா. நம்ம அடுத்தது என்னங்கிறத பார்த்துருவோம். மியான்மர் உறவு, இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் எல்லை வந்து 1643 கிலோமீட்டர் பகிர்ந்து கொள்கிறது. ஓகேவா? சோ எந்தெந்த ஸ்டேட் கவர் ஆகுது? ஏபி. ஓகே, ஏபினா அந்த ஏபி அருணாச்சல் பிரதேஷ். ஓகே, சோ நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம். இங்க இருக்கு பாருங்க, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம். ஓகே, சோ அதுக்கப்புறம் என்னென்ன திட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்தியா, மியான்மர், தாய்லாந்து இதோட மும்முறை நெடுஞ்சாலை திட்டம், அதுக்கப்புறம் காலாதான் பல்நோக்கு போக்குவரத்து திட்டம். இதுல இன்னொன்னு ஆபரேஷன் சன்ரைஸ் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்தியா மற்றும் மியான்மர் ராணுவங்கள் இணைந்து எல்லையில் உள்ள கிளர்ச்சியாளருக்கு எதிரான நடத்திய கூட்டு நடவடிக்கை தான் ஆபரேஷன் சன்ரைஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ மியான்மரோட தற்போதைய அதிபர், இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் இடையே சுதந்திர நடமாட்ட முறை எப்போது ரத்து செய்யப்பட்டது? 2024. ஓகேவா? சோ இவ்வளவுதான் மேஜர் நியூஸ். இது வந்து திரும்ப ஏற்கனவே பார்த்ததெல்லாம் தினமணியில உள்ள நியூஸ் பேப்பர் கட்டு. இது வந்து ஹிந்துல இருக்கிறது. ஹிந்துல அதே நியூஸ், புது நியூஸ் கிடையாது. ஐஎன்எஸ் தாராகிரி நாட்டுக்கு அர்ப்பணிப்பு. அதுக்கப்புறம் 3வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் ஐஎன்எஸ் சரிதாமன். ஓகே, ஸோ இவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ ஃபைன். வேற எதுவும் டவுட் இதுல அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த April 5 கரண்ட் அஃபேர்ஸ்ல மீட் பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ. ஸோ இந்த பிடிஎஃப்ஐயுமே வந்து நம்ம டெலகிராம் சேனல்ல ஷேர் பண்ணியிருப்போம். வேணுங்கிறவங்க அந்த கீழே லிங்க்கும் கொடுத்துருப்பேன், அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.